வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார் அவர்களின் தலைமையிலான அரசின் 2ஆம் கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தில் 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கைதிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி நிறுவனங்கள் 16,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 2040 பிஎட் இடங்களுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து 16,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கைதை கண்டித்து தேனியில் சாலை மறியலில் ஈடுபட்ட எம்.எல்.ஏ. ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கைதை கண்டித்து திமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகா அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழ்நாடு வந்தடைந்தது. கேரளாவில் தொடர்ந்து கனமழை அதிகரித்துள்ள நிலையில் 12 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,05,600 ரூபாயாகவும் 1 கிராம் 13,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேகதாது விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. கிளாஸ்கோவில் நடந்த 2026ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டியில் 39 பதக்கங்கள் வென்ற வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுமார் 3,96,000 போதைப்பொருள் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவற்றை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்குமாறு மாநிலங்களுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் ஜூலை மாதத்தில் 57 இனங்களை சேர்ந்த சுமார் 1,200 வண்ணத்துப்பூச்சிகள் பதிவாகியுள்ளன என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக செவ்வாயில் பறந்த நாசா ஹெலிகாப்டரின் பணி நிறைவு பெற்றது. தமிழகத்தில் பைக் டாக்சிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் விதிகளை மீறி இயக்கப்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் புதிய ஃபீல்டிங் பயிற்சியாளராக சுபதீப் கோஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் 37வது பட்டமளிப்பு விழா வருகின்ற 6ஆம் தேதி ஆளுநர் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய MBBS PDS ஆன்லைன் கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. செயின்ட் கோஃபைன் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தையும் ரெனால்டு கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்தார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரெனால்ட் டஸ்டர் காரை ஓட்டி பார்த்து ஆய்வு செய்தார். தமிழகத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் பொருட்களை சிரமமின்றி பெறும் வகையில் ஆகஸ்ட் 4, 5 மற்றும் 6 ஆகிய 3 நாட்களில் தகுதியான பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்கள் வழங்க ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் தொகுதி இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வெற்றி பெற்றார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மீண்டும் மறுசீரமைப்பு பணியின் காரணமாக ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு விடைத்தாள் நகலை பெற ஆகஸ்ட் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கடந்த மாதத்தில் 140 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முப்படைகளின் எதிர்கால போர்முறை பயிற்சியின் 4வது பதிப்பு டெல்லியில் உள்ள மனேஷா மையத்தில் இன்று தொடங்குகிறது. ஈரோடு கரூர் இடையே பணிகள் நடைபெற்று வருவதால் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சில ரயில்களின் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசிற்கு வழங்கும் மாதாந்திர நிதி பகிர்விற்கு 1,09,019 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது.
திருவண்ணாமலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 623 கோடி ரூபாய் மதிப்பில் 22 கிலோமீட்டர் நீளத்திற்கு புறவழி சாலை அமைக்க மத்திய அரசு டெண்டர் வெளியிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தாமதமாவதால் பொறியியல் கல்லூரியில் இடங்களை பிடித்து மருத்துவ மாணவர்கள் காத்திருக்கும் புதிய சூழல் உருவாகியுள்ளது. ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் ஏவுதல்கள் அதிகரித்து வருவதால் வாரத்திற்கு சராசரியாக 1 மெட்ரிக் டன் எடையுள்ள விண்வெளி குப்பைகள் பூமியில் விழுவதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர். அரசு அதிகாரிகளின் பதவி உயர்வுக்கு இனி முதலமைச்சரின் ஒப்புதல் கட்டாயம் என்று புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் தமிழக பட்ஜெட் நகலுடன் சுவாமி தரிசனம் செய்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூரு சென்னை இடையிலான எக்ஸ்பிரஸ் வேயில் சுங்க கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை போரூர் வடபழனி இடையிலான மெட்ரோ சேவையை விரைந்து தொடங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பூக்கள் பழங்களின் விலை உயர்ந்துள்ளது. சிவகங்கை அருகே 16ஆம் நூற்றாண்டு வானாதிராயர் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு நெல் ரகங்களுடன் விதை திருவிழா நடைபெற்றது. நீட் தேர்விற்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீதான வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்தது. சிங்கப்பெண் சிறப்பு படை சார்பில் 7 நாட்களில் 378 புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா அவர்கள் வெள்ளி வென்றார். கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 25,000 கனஅடியாக உயர்ந்தது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சபரிமலைக்கு வர திட்டமிட்டுள்ள ஐயப்ப சுவாமி பக்தர்கள் தங்களது பயணத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு தேவசம் போர்டு கேட்டுக்கொண்டுள்ளது. பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் கோவை கர்நாடகா இடையே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் விஜயநகரம் மாவட்டத்தில் 5000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட போகாபுரம் சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். தமிழக நீர்வளத்துறை செயலாளர் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய செயலாளராக பிரசாந்த் எம் வடநரை அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இதுவரை 18% குறைவாக பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நரியம்பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.